எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தைப்பொங்கல் 2வது நாள் மாட்டுப்பொங்கல். பொங்கல் வைக்க போகிறோம். மாடு, ஆடு, கோழி, குஞ்சு எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக பொங்கல் வைக்க போகிறோம். பட்டி பொங்கல். அதனால் எல்லோரும் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி அதே போல் எல்லோரும் பொங்கல் வைக்கிறாங்க. நாங்களும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பொங்கல் வைக்கிறோம். நீங்களும் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். வாங்க எல்லாம் பொங்க வைக்கலாம், பார்க்கலாம் வாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. பொங்கல் வச்சு அப்புறம் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடுவோம். நீ கொஞ்சம் தள்ளிக்கு இப்படி நின்றுக்கிடாதியா. இப்படி நின்றுக்கிட்டீங்கன்னா என்ன காத்தடிக்குது வரும். நீ ஒதுக்காட்டும் இருக்கு. நின்றுக்க தீப்பட்டுறாமையா. இன்னைக்கு சக்கரை பொங்கல். ஆமாம், அப்போ தானே எல்லாம் பொங்கல் வச்சு கோழிக்கு கொடுக்கலாம், ஆட்டுக்கு கொடுக்கலாம், மாட்டுக்கு கொடுக்கலாம். நம்ம டயானா இருக்கிறாங்கள்ல, இது சாமிக்கு படப்பு போட்டு சாமி கும்பிட்டு எல்லாமுக்கும் கொடுத்துட்டு இங்கே வேறு கடவுள் கொடுத்தது எல்லாருக்கும் கொடுக்கணுமில்ல. இப்போ பொங்கல் வச்சு படையல் போட்டு ஒரு படையல் நம்ம சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிடணும். இன்னொரு படையலை நம்மளுக்கு காவலாக இருக்கிற நாய்க்கு கொடுக்கணும். பட்டி பொங்கலுக்கு ஒன்று தான் வைக்கலாம். அது நம்ம 3 இல்லை 7 அப்படி வைக்குவாங்க. இது நம்ம கோப்பனார் சாமிக்கு வைப்பாங்க. நம்ம அப்படி வைக்கிறது இல்லை. அதனால் ஒரே பொங்கல் மட்டும் வச்சு அது ஒரு பொங்கலை வச்சு 3 படையல் போட்டு அதை ஒன்று நம்ம சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட்றது. இன்னொன்று கோழி, ஆடு, மாடு எல்லாமுக்குமே கொடுக்கறது. அப்புறம் இன்னொரு படையல் நம்மளுக்கு காவலாக இருக்கிற நாய்க்கு. இன்றைக்கி பட்டி பொங்கல் எல்லாத்துக்கும் முக்கியத்துவமாக காவல் இருக்கிற நாய்க்கு வச்சு அதுவும் சந்தோஷமாக சாப்பிட்றணும். எல்லாம் சந்தோஷம். மாடு, ஆட்டுக்கு. பட்டினா எல்லாமே ஆடு, மாடு, கோழி, செம்பிளியாடு, நாய். அந்த பட்டி காவலாக இருக்கிறது நாய். அந்த நாய்க்கும் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். மற்ற எல்லா நாளை விட இன்றைக்கி அதுக்கு தான் மரியாதை. அப்படின்னா மரியாதைன்னா அதுக்கு முதல்ல படையல் வச்சு சாமி கும்பிட்டதில் அதுக்கு தான் வச்சு சாப்பிட வைக்கணும். அப்படியே வழி வழியாக நம்ம ஆமாம் காவக்காரரே அவங்க தானே. அதனால் அவங்களுக்கு வச்சு வழிபாடு நடத்தணும். டைனா என்னங்க எல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பரவாயில்ல. சரி, இருந்தாலும் நம்ம நேயர்கள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்து நான் நல்ல வேலைங்க. பொங்கல் சேல்ஸு, கோழி வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல்லாம் பொங்கிடுச்சுங்க. இன்னைக்கு பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு விடலாம். பாசிப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு நெய், திராட்சை, முந்திரி எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் சாமி விடலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. நீ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு அரிசி வெந்த முன்னாடி அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நெய், திராட்சை, முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த டயத்துக்கு கோழிக்கு இற போடுற டயம். அதனால் இந்த முருங்கைக்கீரை இருக்குதுங்க. கொண்டு போய் குஞ்சுகள் கட்டி விட்டோம்னா அதோட கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது.
அரிசி பருப்பெல்லாம் வெந்துருச்சுங்க. இனி வெல்லத்தை போட்டு விட்டுடலாமுங்க. வெல்லம் ஏலக்காய் எல்லாம் இதுலேயே இருக்குது, அதனால அப்படியே போட்டு விட்டுடலாம். இந்த ஏலக்காயெல்லாம் தட்டுன்னு அப்படியே தட்டி உள்ள போட்டுருக்குது, அதே நல்லா வாசமாக இருக்குது. திராட்சை முந்திரி நெய் எல்லாமே போட்டு விட்டுடலாம். இந்த நெய் வந்து நாங்கள் வீட்டிலையே வந்து சுத்தமாக தயிர் சிலுப்பி எடுத்து காய்ச்சின நெய். பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. படையில் போய் நீ கோழிக்கு வச்சிடலாமுங்க. வாங்க போடலாம். பா 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 சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீ எல்லாம் இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. நீ நைனா வா டைனா குண்டசாமி இங்கேண்டா இதில் வைக்கல, இலையிலேருந்து எடுத்து அங்கே வைங்க. இலையோடு எடுத்துக்கங்க, தட்டு எடுத்துட்டு இலையோடு வைங்க. சாமி நல்லா இருக்கணும். நீ எந்திரிச்சிக்கு செல்லாம். நாய்க்கு சாப்பாடு வச்சாச்சு. இன்னி போய் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுக்குறவா. அந்த எல்லாம் பொங்கல் சாப்பிடுங்க. பா இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து நல்ல குடும்பத்தோடு நாங்கள் எல்லாம் பொங்கல் வச்சு சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டுருக்குறோமுங்க. பட்டி பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக நல்லா இருந்துச்சுங்க. எங்கள் மன திருப்தியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறேனுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோமுங்க. மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.